ஒரு அருமையான ரொம்ப கேவலமான ஒரு காதல் கதையை என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நம்ம சேனல் ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போதும் கொல்லங்கோடு ராணி அவர்களுக்கும் கோவிந்தராஜுலுக்கும் அந்த காதல் கதை ரெகுலரா நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதை பேஸ் பண்ணி அதுக்கு இதுக்கு அப்போ நம்ம சாம் சபத்ரையா போட்டோ போட்டு வச்சிருக்கா அப்படின்னா காரணம் இருக்கு. அதாவதுங்க, ஒரு எத்தனை வருஷம் இருக்கும், சாம் ஜபத்ரேயா இறப்புக்கு முன்னாடி நான் அப்போ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்குள்ள எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் வாங்கணும், யாரை வச்சு வாங்கலாம், அவரை வச்சு வாங்கலாமா இவரை வச்சு வாங்கலாமா அப்படின்னு டிஸ்கஸிங் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உள்ள போறேன், என்ன அப்பாயின்மெண்ட் என்ன, இந்த மாதிரி சாம் ஜபத்ரேயாவை என்ன பண்ணணும் பார்க்கணும், ஒரு அஃபிஷியலா என்ன பண்ணணும், ஒரு ஒரு டீட்டெயில் ஒன்று. சாம் ஜபத்ரேயா டைரக்டா கிடையாது, அவங்களோட ரிலேஷன் சர்க்கிள்ல அப்படின்னுட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாம் ஜபத்ரேயாவை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்டா, வாங்க கிளம்பி. அப்போ எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கத்தில் சந்திரா பவன் ஹோட்டல் இருக்கும். அந்த எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி அந்த சந்திரா பவன் ஹோட்டல் பக்கத்தில் தான் எங்கள் ஆஃபீஸு. வாங்கன்ட்டு என்ன பண்ணிட்டேன், கூட்டு போயிட்டேன். சாம் ஜபத்ரேயாவோட சர்ச்சு உங்களுக்கு தெரியும், கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அந்த சந்துக்குள்ள, ரயில்வே ஸ்டேஷன் சந்துக்குள்ள இல்லையா, அங்கே தான் சர்ச்சு ப்ளஸ் ஆஃபீஸும். இவங்க எல்லாருக்கும் என்னன்னா, ஏன் அவர் எவ்வளோ பெரிய ஆளு, இவன் என்ன அப்பாயின்மெண்ட்டே தேவையில்ல, வாங்க பார்க்கலான்னு கூப்பிட்டு வந்துட்டானே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, இலை அவரை பார்க்க முடியாமல் மட்டும் போச்சு, எல்லார் வேலையும் கெடுத்து கூப்பிட்டு வந்துட்டான். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் போகிறோம். போன உடனே ஒன்றுமே இல்லை, கீழே ரிசப்ஷனில் இந்த மாதிரி சாம் ஜபத்ரேயாவை பார்க்கணும்னு சொன்னோம். என்ன ஏதுன்னு கூட என்ன பண்ணலை, கேட்கல. மேலே வர சொல்லுங்க, சாம் ஜபத்ரேயாவை பார்க்குறோம். அந்த அஃபிஷியலாக என்ன பண்ணுறோம், ஒரு லோன் சம்மந்தமாக அவர்கிட்ட ஒரு என்கொயரி, ஒரு டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறோம், பேசுகிறோம். அதுக்கப்புறமா அங்கே வச்சு தான் நான் என்ன பண்ணுறேன், என்னன்னா இன்ட்ரோ பண்ணுறேன். ஐயா, என் பேர் சார்லஸு, என் ஊர் உங்கள் ஊர் தான் ஐயா, எடையுடி, நீங்களும் நானும் ஒரே ஊருக்காரன், சொந்தக்காரன், சொக்காரன். அப்படியா தம்பி, ஓகே. அப்புறமா முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், கீழே வாரோம். என் கூட வந்த அந்த 6 பேருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக். எப்படியா, எப்படி ஒரு அப்பாயின்மெண்ட் ஒண்ணுமே இல்லாம நேரா பார்க்க சொல்லிட்டாரு. ஒன்னு இன்னொருத்தர் கூட இருந்தவர் சொல்றாரு, சார் அவன் சார்லஸும் சாம் ஜபத்ரேயாவும் ஒரே ஊருக்காரங்க, திருநெல்வேலி மாவட்டம் எடையுடி, ஒரே மண்ணுல பிறந்தவங்க, ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க, அதனால என்ன பண்ணிட்டாரு, நான் உடனே இன்னொருத்தர் சொல்றாரு, அவன் மேல போன பிறகு தானே 2 பேரும் இன்ட்ரோ ஆகிக்கிட்டாங்க, கீழே இருக்கும்போது அவன் எடையுடி நம்ம ஊருக்காரன் வந்திருக்கான், உங்க ஊர்ல இருந்து நீங்க பிறந்து வளர்ந்த ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்காங்க அவங்கள பார்க்க, உங்க ஊருக்காரன் சொல்றான், உங்க இனத்துக்காரன் ஏதாவது சொன்னானா, நம்ம கூட தான் நின்றுட்டு இருந்தான் சார்லஸ் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், இந்த ஊர்காரன், சொக்காரன், சொந்தக்காரன், சாதிக்காரன், கொன்னா படிச்சவன், அதிகமா காணிக்க கொடுக்குறவன், இதெல்லாம் அங்க கான்செப்ட் கிடையாது. சாம் ஜபத்ரேயாவை பொறுத்தவரை யாரு போனாலும் என்ன பண்ணுவாங்க, யாரு போனாலும் எந்த ஒரு பந்தா, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லு, ஐயா திறப்பில் நின்று என்ன பண்ற, தேசத்திற்காக ஜோம் பண்றாருன்னு சொல்லு, நேர் முட்டகால இருந்து அழுதுட்டு கிடக்காருன்னு சொல்லு, தன்னை பிஸியா காமிச்சுப்பாங்க இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள். ஏன்னா அப்பந்தான் ஐயாவை பார்க்க முடியலப்பா, வெளியூர்ல இருந்து வந்தோம், திருச்சியில இருந்து வந்தோம், மதுரையில இருந்து வந்தோம், ஐயாவை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவங்க ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஓ ஐயா அவ்வளவு பெரிய ஆளா, பயங்கரமான ஆளியா,
யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. நீ எப்படிலாம் பார்த்தா எங்களால பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு பெருமை இன்னைக்கு கிறிஸ்தவத்துல உள்ள எல்லா பாஸ்டர், ஒரு சிலர் அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு டீம் வச்சிருப்பாங்க. ஒரு 10 பேரை தாண்டி தான் நீங்க என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறமா உங்களை அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட பேசி அவர்கிட்ட பேசி கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாங்க, கொஞ்சம் துட்டு சேர்ந்து போச்சுன்னு வச்சீங்க. ஒண்ணு இல்லாம இருக்கும்போது ஐயான்னு போய் எல்லாருக்கும் சோத்திரம் போடுறது. ஐயா உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணிக்கவா, பண்ணி தொலை வா. அப்புறம் கொஞ்சம் பையில பணம் சேர்ந்த உடனே அவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட், அவர் பில்லி சூனிய கட்ட விரட்டுறதுக்கு அப்பாயின்மெண்ட். இந்த மாதிரி எந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, பிஹேவ் சாரி பிலிமு காட்டிக்கிறாருயா, அந்த மாதிரி இல்லாத ஒரு மனுஷன் யாரு? உண்மையிலே தேவ மனிதன், தேவ ஊழியக்காரர், அபிஷேகம் செய்யப்பட்டவர் யாருன்னா சாம். சாரி அவர் பேரே வருது ஐயா. அவர்கிட்ட அபிஷேகம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது ஒரு டான்ஸ், அது ஒரு கூத்தாடி பையா. சாரி அவர் பேர் என்ன, நம்ம சாம் ஜெபத்துரை ஐயா. அததான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எப்படிங்க இவ்வளவு பெரிய ஆளு அப்பாயின்மெண்ட் இல்லாம புஸ்குன்னு நம்மளை உள்ள விட்டாரு, நம்ப முடியல. நீங்க நாளைக்கு கூட நீங்க திரும்ப கூட போங்க, போய் சாம் ஜெபத்துரையாவை பார்க்கணும்னு சொல்லுங்க. அவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா உடனே என்ன பண்ணிடுவாரு, இந்த மத்த அலப்பற கேசுங்க மாதிரி கிடையாதுங்க அவரு அப்படின்னுட்டு அவரை பத்தின சாட்சி ஒரு சாதாரண விசுவாசியாகிய சார்லஸ் ஆகிய நான் என்ன பண்ணேன், ஒரு பாஸ்டர், ஒரு தேவ மனிதர், தேவ ஊழியக்காரரை பத்தி அன்னைக்கு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன்னா சாட்சி சொன்னேன். இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஐயா வந்து இறந்துட்டாங்க இல்லைங்களா. இப்ப ஐயாவோட பணியில இடத்துல யாரு வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க பையன் வந்திருக்காப்ல. அவர் பேர் கூட வாயில, சாம் ஜெபத்துரையோட பையன், அவர் பேர் வாயில வரமாட்டேங்கி அந்த தம்பியோட ஊழியத்தையும் அவங்க சபையிலையும் இன்னும் மென்மேலும் பல விசுவாசிகள் ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சும்மா சொல்லிடு. ரியலி இல்ல சும்மா சொல்லிடு. உண்மையிலே சொல்றேன். உங்களை மிரட்டுறதுக்கு எனக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி என்னையே ஃபோன் பண்ணி நீங்க அவரை வர வைங்க, நான் கல்யாணம்